வெல்கம் சார். தேங்க் யூ வெரி மச். இந்த கார் நம்ம ஊர்லயே உங்களுக்கு தான் முதல்ல டெலிவரி ஆகுது சார். அதனால கம்பெனிக்காரங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கிராண்ட் டெலிவரி கொடுக்குறாங்க சார். ஓஹோ. வெல்கம் சார். வெல்கம் தேங்க் யூ. வெல்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வாங்க சார். போலீஸ்! ஜானி! எப்பா ஜானி, நீ போற ஸ்பீடுக்கு என் பெட்ரோல் டேங்க் வெடிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. வாடா ராஜா, நீ அன்லோட் பண்ணிடு. அப்புறம் வண்டி அசிங்கமாக்கிடுவ. வா 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 வா. எப்பா முடியலடா சாமி. எவனோ ஒருத்த வண்டி திருடிட்டு போனதுனால தப்பிச்சோம். இல்லன்னா அண்ணன் பீஸ் பீஸ் ஆயிருப்பாரு. ஏய் இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சார், அந்த கார் உங்களுதுன்னு தெரியாது சார். சார், உங்க கார் பீஸ் பீஸ் ஆனதுல இந்த ஒரு பீஸ் தான் சார் கிடைச்சது. ஏய் சார் நாங்க திருடங்க தான் சார், ஒத்துக்கிறோம். ஆனா இதை நாங்க திருடல சார். இது சும்மா ஜாலிக்கு. எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் காரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஒரே ஒரு ரவுண்ட் டிரைவ் பண்ணலான்னு பார்த்தேன். டிரைவ் பண்ணிட்டு காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்தேன் சார், அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துச்சு. கார் பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போயிருவியா? ரொம்பலாம் யோசிக்காத, அப்புறம் சீக்கிரம் வயசாயிடும். யூ ஹேவ் a long life. கார்ல பாம்பு வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நாம என்ன நினைச்சாலும் கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். அதை இங்க இருக்க சில முட்டாள்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சாவுக்கு பயப்படல, ஆனா நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற பயம்தான் எனக்கு. இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தி அந்த பயத்தை போக்கிட்ட. அதை எடு. இதை எடுத்துக்கிட்டு இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் கேளு, நான் தாராளமா தரேன். சார், நான் திருடங்கிறது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் கஷ்டப்படாம சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் சார். ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். அது எங்க ஏரியால தண்ணி பிரச்சனை சார். தண்ணி வந்து வருஷ கணக்கில் ஆகுது. கொஞ்சம் உங்க நல்ல மனசை வச்சு ஏதாவது உதவி பண்ணா. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கேயே இருங்க, நான் ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன். ம். சார், நீங்க பிளாக் பெல்ட் சார். இந்த கலர்லெஸ் பெல்ட்டுக்கு நானே போதும். நீங்க உட்காருங்க. ஓகே.
என்ன சார், கவர்மெண்ட் உங்களை பாதுகாக்க தான் எஸ்கார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா ஜாகிங்க்கு வந்திருக்கீங்க. ஜானி, நீ இருக்கும்போது எனக்கு எந்த ஸ்காட்டும் வேண்டாப்பா. சார் என்ன சும்மா ஹீரோ ஆக்காதீங்க சார். நீ ஹீரோ தான், ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத என்ன 2 முறை காப்பாத்திருக்க. உனக்கு உயிர் கொடுத்தவங்க புண்ணியம் பண்ணவங்கப்பா. அந்த புண்ணியத்தை அடைஞ்ச நான் அனாதை சார். உன்னை அனாதைன்னு சொல்ற எல்லாருமே அனாதை தான். இனிமே எப்பவுமே நீ அனாதைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன் ஜானி. ஐயோ சார், நமக்கு இந்த சென்டிமெண்ட்னா கொஞ்சம் அலர்ஜி சார். நம்ம லைஃப் எப்பவும் இந்த ரங்கில படம் இருக்குல்ல சார், அப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு சார், நான் கிளம்புறேன் சார். காரியத்தை முடிக்க ஆந்திரால இருந்து ஆளுங்களை வர வச்சோம். ஆனா ஆளுங்க சுனாமியில் அடிப்பட்ட குருவிங்க மாதிரி வந்து நிக்கிறானுங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுடா. அண்ணா, அவன் சுனாமினா அவன் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லனா. சுனாமி மாதிரி வந்தா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டானா. சுனாமின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் பேர் என்னதுன்னு சொல்லுடா. ஜானி. என்ன சொன்ன? ஜானி. ஓ ஜானியா? சரியா போச்சு. என் பேரை கேட்டாலே ஆந்திராவே நடுங்கும். அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை அடிச்சு துவம்சம். சும்மா கத்தாத. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே பண்ண முடியாது. இங்க ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசிப்பாங்க. அதனால இனிமே நாம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமா யோசனை பண்ணித்தான் செய்யணும். ஆனா இப்போ நாம முடிக்க வேண்டியது ஜானி இல்ல, சுதாகர. அதுக்கப்புறம் ஜானி கதையை பார்ப்போம். சுதாகர் விஷயத்தை நீ பாத்துக்கோ. அந்த ஜானி என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஜானிய நான் தான் கொல்லுவேன். ஜானி! சுத்தி தண்ணி இருந்தாலும் குடிக்கிற தண்ணிக்கு 7 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? போட்டு தள்ளுறவன ஐயோ தம்பி, தம்பி என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னாச்சு? ஐயோ கடவுளே, என்கிட்ட அளவுக்கு அதிகமா தங்கம் இருக்கு. ஆனா இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு இரும்பு கூட இல்லையே. நான் துபாய்க்கு மட்டும் போகாம இருந்திருந்தா என் கையில தங்க காப்புக்கு பதிலா ஒரு இரும்பு காப்பு இருந்திருக்கும். இப்ப இந்த பையனை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னே தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் இருக்கிறது உண்மைன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. அந்த யமனை வந்தாலும் இந்த தங்கம் உன்னை காப்பாத்துவான். சீக்கிரம் தூக்கு. முதல்ல தூக்குங்க சார். பாத்து நீங்களே ஏறுங்க சார். இனி அந்த கடவுள் வந்தா கூட உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாண்டுரங்கா, புலி யானை கூட வாக்கிங் போறத பாத்திருக்கியா? சிங்கத்து கூட டிஃபன் சாப்பிடறத பாத்திருக்கியா? இப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வெறப்பா நிக்கிறத பாத்திருக்கியா? பாத்துறாத, நடுங்கிருவேன். தமிழ்நாட்டு 5 கோடி மக்களோட ஆஸ்திடா இது. சார் 7 கோடி சார். எனக்கு தெரியாம ஜனங்கள்லாம் எப்படா நைட்ல ஓவர் டியூட்டி பார்த்தானுங்க. அப்ப இந்த கேஸ நான் ராத்திரியிலேயே டீல் பண்ணிக்கிறேன். ராத்திரில இனிமே இந்த ஜனங்களை வெறும் பேனை மட்டும் பார்க்க சொல்றேன். சார் என்ன சார், சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார். என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்து அலற கைதிங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல மனச பார்க்கலையாடா? ஏய், நல்ல மனசு இருக்கிறவன அந்த கடவுள் கூட விரும்புவார். ஆனா ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்தா சார், ஏய், ஃப்ளோல 4 டயலாக் விட்டா இடையில மூக்க நுழைச்சு இப்படி கரடியா கத்திட்டியடா. ஏய், எந்திர ஜட்டியோட உட்கார்ந்திருக்க. ரேப் கேஸா? சார் கோல்டு கேஸ் சார். கோல்ட்?
ஆ? ஆ. ஐயோ அநியாயமா இப்படி கிடக்குறானே, யாராவது காப்பாத்துங்களே. இதுதானே நடந்தது. சார், கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் என்னமோ நீங்களே எழுதுன மாதிரி இன்ச் பை இன்ச்சா சொல்றீங்களே சார். டேய், எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான், ஒரு இயக்குனர் இருக்கான்டா. சார், ஆ. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஆ. கவர்மெண்ட் அதிகாரி எஸ்ஐ பாண்டுரங்கன் எங்க சார்? ஆ, ஆ, இங்க வாயேன். ஆ. நான் நினைச்சேன் சார். இப்பவே சினிமா கதையெல்லாம் சொல்லி அறுக்காம ஆ. என் நகைக்கு ஒரு வழியை சொல்லுங்க சார். இதோ ஜானி வந்தாச்சு. ஆஹா, வந்துட்டான்டா என் செல்ல குட்டி. வந்துட்டேன். சார், இந்த நகை எல்லாமே என்னோடது சார். இவன் தான் சார் என்ன நடிச்சு ஏமாத்துனான். இவன் நடிச்ச நடிப்புக்கு அந்த சிவாஜியே தோத்து போயிடுவார் சார். நான் வயலண்ட் ஆவறதுக்கு முன்னாடி இந்த திருட்டு பையில உள்ள போடுங்க சார். திருட்டு தொழில தப்பா பேச வேண்டாம்னு சொல்லுதல. என்ன திருடுறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? நைட் ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்து டீப்பா டிஸ்கஷன் பண்ணலாம்னு உட்கார்ந்தா விடியறதுக்குள்ள 2-3 பாட்டில் எக்ஸ்ட்ராவா முடிஞ்சிருது. அதுவும் இல்லாம சைட் டிஷ்க்கும் ஸ்நாக்ஸ்க்கும் செலவாகும் இல்ல. அதை விடுங்க, நைட்டு குடிச்ச ஹேங் ஓவரை காலையில இறக்கிறதுக்கு 20 இளநீ 1/2 லிட்டர் தயிரா? சார், நடந்ததை பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நான் சாராயத்திலே குளிக்கிறவல்ல. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துகிட்டு என்ன தைரியம் இருந்தா தண்ணி அடிக்கிறத பத்தி பேசுவ? 8000 கட்டிட்டு நடைய கட்டு சார், இவன் சின்ன பையன் சார், விட்டுருங்க சார். சின்ன பையன் சொல்லிட்டோம். எனக்கு பணம் வேணாம் சார். என் தங்கத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். தங்க வேணும் அப்படியே பாட்டா நான் சிக்கிருவேன். 8000 கொடுக்க சொன்னது உன்னாதான்டா. கல்லா சல்லா கல்ல சல்லா கல்ல 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 சல்லா. மிஸ்டர் பாண்டு, morning sir. கல்ல 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 சார். என்ன ஜானி எங்கிட்டயே விளையாட்டா? என்ன தல, நீங்க வேற விஷயத்துக்கு டைம் கீப் அப் பண்ணுவீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறீங்க. நாங்க எப்பவுமே எல்லா விஷயத்திலயுமே முன்னாடி தான் இருக்கணும். தெரியுது. ரொம்ப அதிகமா சாப்பிட கூடாது சார். அது நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லேன். கரெக்டா சொன்னீங்க சார். சார் வாங்க சார் போலாம். என் முன்னாடியவா காக்கிய போட்டுக்கிட்டு எந்த தப்பு பண்ணாலும் அது பெரிய தப்பு. போலீஸுங்கிற எண்ணம் இப்ப நமக்கு உள்ள இருக்கணுமே தவிர இப்படி வெளியே காட்டக்கூடாது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. உள்ள பார்ட்டி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, போலாமா? நான் எல்லாருக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கே ஒருத்தன் தண்ணி காட்டிட்டான்டா. அவன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா தண்ணியிலேயே வெண்ணெய் எடுத்த மாதிரி இருந்துச்சுடா. கோல்ட்மேன், தண்ணி காட்டலாம், தண்ணி ஊத்தலாம், ஆனா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணியில மிதக்கணும். லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி. ஹலோ டாட், நான் கேள்விப்பட்டது உண்மையா? எதை பத்திமா கேக்குற? அப்பா, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதெல்லாம் சின்ன விஷயமா. கடவுள் நல்லவங்களை எப்பவுமே சோதிப்பாமா, ஆனா கைவிட மாட்டான். சாவுங்கிறது நம்ம உடம்புக்கு தான், ஆத்மாக்கு இல்ல. அப்பா, இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க இல்லன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல வேற யாரு இருக்கா சொல்லு? அப்பா, எனக்கு ரிசல்ட் வந்தது நான் இந்தியால தான் வந்து செட்டில் ஆவேன். அப்புறம் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். நீ இந்தியாவுக்கு வந்த உடனே உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பை, டேக் கேர். ஹே ஜானி. ஹாய். How many times I told you? நைட் நீ என்னைக்கு வீட்டுக்கு வராம இருக்கியோ அன்னைக்கு நாயை கட்டி போடாதேன்னு. உன்னை பார்க்காம அது சும்மா கத்திக்கிட்டே இருந்துச்சு. அது படுற கஷ்டத்தை பார்க்க முடியாதனா ஏர்லி மார்னிங் ஐ ஃப்ரீட் ஹிம். லுக் யங் டைனா, நம்ம ஜோவை நீங்க கட்டி போட்டாலும் சரி போடலனாலும் சரி,
என்னோட ஜோ நான் இருக்கிற இடத்தை தேடி ஓடி வந்துருவான் இல்லையா ஜோ? லுக் ஜானி, நாய்க்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதோட வயித்துக்கு ஃபுட் கொடுக்கணும். ஃபுட் கரெக்டா சொன்னீங்க டயனா. ஜோ மை பேபி. ஓவரா சீனப்படாதடா. தண்ணி அடிச்சா உயிர் போயிடும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் என்னால குடிக்காம இருக்க முடியல ஜோ. ஏன்னா நம்மள மாதிரி அனாதை பசங்களுக்கு குடிச்சாதானே நிம்மதி கிடைக்குது. உனக்கு புத்திமதி சொல்றது ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி. ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துன மாதிரியா? பஞ்சு டயலாக் டயனா. வா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஒண்ணுமே இல்ல. டேய் ஜோ, இந்த ஜானி வீட்ல எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லையடா. ஏன் இப்படி? முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், யாரு என்ன சொன்னாலும் நான் ஒரு திருடன்ற விஷயத்த மறந்துடாத. பெரியவங்க எப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, திருடனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நாசமா போயிடும். ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா பாவம் பொண்ணை பெத்தவங்க எப்பவும் படிச்ச பையனை, அதாவது டாக்டரு, லாயரு, இன்ஜினியர் தான் மாப்பிள்ளையா தேடுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. கிடைப்பா. ஏன் கிடைக்க மாட்டா? நிஜமா எனக்கு பொண்ணு கிடைப்பாளா? 100% கிடைப்பா. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே முதல் அதிசயம் எங்க ஜோடி தான். டேய் பால் போடுறா. கேட்ச் கேட்ச் கேட்ச். நம்ம ஏரியால தண்ணி வந்துருச்சு. நம்ம ஏரியால தண்ணி வந்துருச்சு. நம்ம ஏரியாக்கு தண்ணி வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை தண்ணி வந்து சீக்கிரம் தண்ணி புடி. ரொம்ப வருஷமா தண்ணியே வராது இந்த ஊருக்கு, இப்ப தண்ணி வந்துருச்சு. நம்ம ஊருக்கு இப்ப தண்ணி கொண்டு வந்த அந்த புண்ணியமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். காட் பிளஸ் ஹிம். அண்ணா டெண்டர் ஃபைல். எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். இன்னொரு தடவை ஃபைனலா செக் சரிங்க. பண்ணிக்கோங்க. அது குடுங்க. வரணும். ஓகே. ஹலோ. எனக்கு எப்ப என்ன தேவைப்படுதோ நான் கேட்காமலே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. நான் பாராட்டு வாங்குறதுக்காக ஃபண்ட் கொடுக்கல, உங்களுக்காக. நீங்க மக்களுக்கு செய்யற தொண்டுக்காக இந்த ஃபண்டை கொடுக்கறேன். வெச்சுக்கோங்க. வாங்க போலாம். என்னடா எந்த சத்தத்தையும் காணோம்? அது சவுண்ட் வர பாடி இல்ல, அதனாலதான். இஸ் ஓல்டு மிஷின். உப்பு சக்கரை அதிகமாகி இன்ஜின் சீஸ் ஆகி பவர் போன பேட்டரிக்காக பொண்ணுன்ற சோலார் எனர்ஜியை பார்த்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்தானா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவுட் ஆகிறது கேரண்டி. நெக்ஸ்ட். ஐ லைக் இட், ஐ லைக் இட். மங்கி மேன் என்ட்ரி ஆயிட்டானோ? நோ, flat is empty. Next. ஆஹா, இவ ஒரு சந்தேக பிரியாணி போல. பொண்டாட்டி மேல சந்தேகம் இருக்கிறவன் கதவுக்கு பூட்டு போடக்கூடாது, பொண்டாட்டியோட மனசுக்கு தான் பூட்டு போடணும். இச்சிக்கா. ஆஹா, மங்கி மேன் என்ட்ரி. மங்கி கேப், மங்கி கோட். டேய், அங்க என்னடா நடக்குது? எதுக்குடா உனக்கு இவ்ளோ அர்ஜென்ட்? என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுறியே.
ஹீரோ முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டாளா? ஜோ, நீ ஒரு நாய். நீ பேசுனா லாஜிக் கிடைக்குது பாத்துக்கோ. இங்கிலீஷ் படத்துல பேசினா மேஜிக், நான் பேசினா லாஜிக்கா? நாய் கூட நியாயம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கட்டும், குட் சேஞ்ச். ஒருத்தர் பக்கத்துல நின்னுக்கிட்டு கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு இனிமேதான் தெரியும். இவங்க இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா விடிஞ்சு கோழியா கூவிடும். என்னமோ பஞ்ச் டைலாக் சொன்ன மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாம பேசாத, என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றா. ஜோ, இவங்க 2 பேரும் லைட் ஆஃப் பண்ணி நம்ம ஆசையில மண்ணவாரி போட்டுட்டாங்கடா. அட படுபாவீங்களா, நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களே. லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் டிஃபன் பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணா, ம், நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா? நான் என்ன பண்ணேன்? பெரியப்பா, அடடே, அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பாய் பாய் பெரியப்பா. பாய்மா. நீ ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தியே. வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கான்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. ஓ, நீ அங்க வர்றியா? இத பார், நான் அவளுக்கு தாலி கட்டவே இல்லை. ஆனாலும் அவ தான் உனக்கு அண்ணிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. 10 பேருக்கு பாய விரிக்கிறவள என்னைக்கும் என்னால அண்ணியா ஏத்துக்க முடியாது. இது என்னோட சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. இந்த கடல் அலைகளோட சத்தம் நல்லா கேக்குதா ஸ்வீட்டி? நல்லா கேக்குதுப்பா. ஆனா எங்க இந்த அலைகளோட சத்தம் கேட்காம என் உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டேன் ஜானி. அந்த கடவுள் என்னோட மீதி இருக்கிற ஆயுள் எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமா வைக்கட்டும். ஐயோ ஸ்வீட்டி, மை டியர் ஸ்வீட்டி, இந்த ஆஃபர் நல்லா தான் இருக்கு. பட் நோ தேங்க்ஸ். இன்னொருத்தரோட ஆயுசை வாங்கிக்கிட்டு இந்த ஜானி வாழ வேண்டாம். அதுக்கு பதிலா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் முகத்துல இந்த சிரிப்பு அப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு, சரியா? சரிப்பா. நான் போயிட்டு வரேன். சத்தத்தை கேட்டு என்ஜாய் பண்ணு. போயிட்டு வாப்பா. ஐயோ டேய், என்னடா வேணும்? ஜானி, உன் கூட தண்ணி அடிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணலன்னா? நீ சொல்லிட்டல, நீ கவலையே படாத. நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாட்டில் ஓபன் பண்ணலாம். சூப்பர், கண்டிப்பா வந்துருவல்ல? நீ கவலைப்படாத, விடு. இன்னைக்கு என்ஜாய் பண்றோம். ஆனா சைட் டிஷ், ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் நீ தான் காசு கொடுக்கணும். இங்க பாரு, ஜோக்கு நல்லி எலும்பு, உனக்கு நரி எலும்பு, ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு. ஏய், ஏய், நில்லு. ஏய், ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஏய், உடவு. ஏய், மரியாதையா நில்லு. ஏய், நில்லு. ஏய், ஏய், நில்லுடி. ஏ ஜானி, பாம்பு பாம்பாட்டியே கொத்திச்சான். நீ இந்த ஊர்லயே ஊரறிஞ்ச திருடங்கிட்டே திருடிட்டாங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் பாம்பு ஊர்ற மாதிரியே இருக்குடா. ஆமா சார், நாளையில இருந்து வேற கடையில டிஃபன் வாங்கணும் சார். எனக்கு எங்கெங்கெல்லாமோ அரிக்குது சார்.
அந்த டாய்லெட்ல இருக்கிற ஆசிட் எடுத்து இவனுக்கு சர்பத் போட்டு குடிச்சிட்டு ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்கிற நீயே. சார் அப்படி இல்ல சார், அது வந்து இவனுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என் பாக்கெட்டை ரொப்புவாங்கன்னு கனவோட இருந்த அதெல்லாம் கெட்டு போச்சு. அந்த கடுப்புல நானே என் தலைமுடி கொட்டி போற அளவுக்கு கடுப்புல இருக்கேன். இனிமே எனக்கும் உனக்கும் 6 அடி கேப் இருக்கணும். பின்னாடியா இல்ல முன்னாடியா சார்? சென்டர்லயா போயிட்டியே சொல்லியா சார். டேய் ஜானி, மீச வச்ச ஆம்பளை உன் பாக்கெட்ல வளையல் போட்ட பொண்ணு கைய விட்டு எடுக்கும்போது வளையல் சத்தம் கேட்கலையா உனக்கு? நீங்க வர அவ இருக்காளே, புர்கா, சாரி, ஜாக்கெட், ஜீன்ஸ், அப்புறம் அப்புறம் இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க 2 பேருக்கும் திருடுறதுக்கு கத்து கொடுத்த எனக்கு இது நல்ல பனிஷ்மெண்ட். பேசாம இந்த யூனிஃபார்ம கழட்டி போட்டு ஏதாவது ஒரு கத்திய தொப்பியில வச்சுக்கிட்டு எங்கேயாவது கேட்ல கூர்க்கா வேலை பார்க்கலாம். நல்ல விஷயம், அப்படியே பண்ணுங்க சார். காலையில ஆனா தூங்கலாம், நைட் ஆனா அடிக்கலாம். கூர்க்கா வேலைன்னா அக்செப்டன்ஸா? நீ அந்த பொண்ணு ஃபேஸ பார்க்கல, அதனால இந்த கேஸே க்ளோஸ். ஐயோ தல தல தல, நான் அவ ஃபேஸ பார்க்கலதான், ஆனா அவளோட பேக்க நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். அவளோட பேக்க வச்சு கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சே தெரிவேன். உங்க மேல சத்தியமா. ஜானி, என்ன ஜானி இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி ஆயிட்ட? இல்லடா கிருஷ்ணா, எஸ்ஐ ரங்கண்ணா சொன்ன மாதிரி ஒரு பையன் என்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருந்தா அப்ப நான் இந்த ஒரு குவார்டரோட என் கோட்டாவை முடிச்சிருப்பேன். ஆனா அத ஒரு பொண்ணு செஞ்சிருக்கான்னு யோசிக்கும் போது ஊருகா கூட இல்லாம ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே கல்பா அடிக்கணும்னு வெறி வருது. டோன்ட் வரி ஜானி, பி ஹாப்பி. டேய் கிருஷ்ணா, பீஸா உடைஞ்ச அந்த போனுக்கு எப்படிடா உயிரை கொடுத்த? நான் உன்னை டம்மின்னு நினைச்சிட்டேன். ஆனா அவனுக்கு உயிர் கொடுத்த மம்மிக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னொருத்தங்க மொபைல் எடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு சூடு சொரணு மானம் ஈனோ எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது. ஹலோ வணக்கம் தமிழ்நாட்டின் தங்கமே. இப்ப ஏதோ 3 விஷயம் சொன்னீங்களே, அந்த 3 இருக்கிறதுனாலதான் ஆஃப்ல இருந்த உன்னோட போன் இப்போ ஆன் ஆயிருக்கு. பை த பை, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கியே, ஆனா உன்னோட பேரை சொல்லவே இல்ல. என்னோட பேரு ஜாஸ்மின். உனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்னோட பேரை கேட்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் நானே சொல்லுவேன். மை நேம் இஸ் ஜானி, மிஸ்டர் ஜானி. சரி, உங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மொபைல்ல என்னோட அட்ரஸ்க்கு அனுப்புறீங்களா? மொபைல் உன்னோடது, நீதான் என்னோட அட்ரஸ்க்கு வரணும். அப்படியெல்லாம் வர முடியாது. வரலன்னா உன்னோட போனை மறந்துரு. ஜானி ப்ளீஸ். குட் கேர்ள். அப்படின்னா நாளை காலையில ப்ளூ ஜீன்ஸ் ரெட் டாப் போட்டுக்கிட்டு ஓஷன் கார்னிவல் பார்க்கு வந்துரு. என்னோட மொபைல் ரெட் டாப் ப்ளூ ஜீன்ஸ் மறந்துடா. எப்படி? சூப்பர். ஜானி, என்ன அப்படி பாக்குற? நான் தான் ஜாஸ்மின். எந்த ஜாஸ்மின்? சும்மா காமெடி பண்ணாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்பதானே வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? மிஸ்டர் ஜானி. நீதான் ஜாஸ்மின், என்னால நம்ப முடியலையே. மிஸ்டர் ஜானி, உன்னோட மொபைல் கொடு. ஏன் மொபைலா? இரு. ஹலோ ஹலோ, நான் ஜாஸ்மின். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், ஆனா வர வழியில யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க இருக்க? உன் பின்னாலதான் நிக்கிறேன். கொஞ்சம் தள்ளுங்க. ஏய், சும்மா கலாய்க்காத. எங்க இருக்கேன்னு சொல்லு. கொஞ்சம் ரைட்ல திரும்ப. எதிரில தான் நிக்கிறேன். அப்போ நீதான் ஜாஸ்மினா? ஏ, இன்னும் டவுட்டா இருக்கா? இப்பவும் 50-50ல தான் இருக்கேன். அது 100% ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்?
ஜஸ்ட் a minute. ஜிந்தா தா ஜிந்தா 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 தத்தா. ஜாஸ்மின் நீதானா இல்லையா கண்டுபிடிக்க டிகிரியோ டிஸ்டிங்ஷனோ முடிச்ச ஞானி தேவையில்லம்மா. 7th ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் பாஸ் ஆன இந்த ஜானி போதும். ஹா. நீ ஒருவேளை நான் வைக்கிற இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நீதான் ஜாஸ்மின் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா சும்மா விளையாட்டுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணலாம் தான். ஆக்ஷன் பண்ணது நான், ஆனா ரியாக்ஷன் உன் ஃபேஸ்ல வருது. ஓ மொபைல் வாங்கியாச்சுல்ல, சீக்கிரம் கிளம்பு. எனி ப்ராப்ளம்? ஹலோ. என்னம்மா என்னாச்சு? அது அந்த ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. ஓ சரி, நீ வீட்டுக்குள்ள போ, நான் வரேன். சீக்கிரம் போ. ஏய், யார் அது? நான் குளிக்க போறேன். ஜானி, ஜானி, ஜானி. டயானா என்ன பண்ற? டயானா, ஒரு பேச்சுலர் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணும்ன்ற மேனர்ஸ் இருக்க வேண்டாம்? ஓ ஓ ஓ மை காட், எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடனா ஓவரா ரூல்ஸ் பேசுற. ஆனா இப்போ உள்ள வந்த அந்த பொண்ணு கதவை தட்டிட்டு உள்ள வந்த மாதிரி தெரியலையே மை சைல்ட். ஜானி, ஐ ஹேவ் ஒன் டவுட். யா, பிரசன்ட். அந்த பொண்ணு வரும்போது பயத்தோட வந்தா, ஆனா போகும்போது வெக்கப்பட்டுக்கிட்டு போறா. அவ உள்ள வந்த அந்த சின்ன கேப்ல அந்த பொண்ணு ஏதோ கிரகணம் முடிச்ச மாதிரி போறா. வாட் டிட் யூ டு? ஜாஸ்மினை பத்தி தெரியாது, ஆனா ஜானிக்கு கிரகணம் பிடிச்சிருச்சு டயானா. ஜானி, அந்த பொண்ணு வந்துட்டாங்கிறதுக்காக இந்த ஓல்டு டயானாவை மறந்துடாதப்பா. கம் ஆன் டயானா, வாட் இஸ் திஸ்? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாசமும் காதலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜாஸ்மின் மேல எனக்கு காதல் இருக்குன்னா டயானா மேல எனக்கு பாசம் இருக்கு. ஓ மை சைல்ட். ஆனா இந்த ஜாஸ்மின் ஜானிய லவ் பண்றாளா இல்லையான்னு டவுட்டா இருக்கு டயானா. ஓ ஒன் வே. ஆனா அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போனதை பார்த்தா எனக்கு என்னமோ டூ வேன்னு தோணுது. அத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது டயானா? ஓ இட்ஸ் வெரி சிம்பிள் ஜானி. நாளை காலையில அவளை போய் பாரு, உன்னுடைய காதல அவகிட்ட சொல்லிடு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே? யா ரியலி? ஜானி, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவும் பேசாமே உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதாவது சொல்லு ஜானி. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன, அத நீ முதல்ல சொல்லு. முதல்ல நீ சொல்லு. நான் ஏதோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு லேடிஸ் ஃபர்ஸ்ட்னே உன்னை கேட்டேன். நீ ரூல்ஸை பிரேக் பண்றியா சேஞ்ச் பண்றியான்னு தெரியல. பட் இட்ஸ் a nice சேஞ்ச். ஐ லைக் இட். ஐ லவ் யூ. இங்க பாரு ஜாஸ்மின், எனக்கு இந்த எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. நான்லாம் பார்த்தேன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓப்பனா பேசுவேன். உனக்கு ஓகே தானே?
ஹலோ இப்படி பேசி பேசி உசார் பண்ணிட்டியே ஜானி. ஹலோ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா இருக்க. நீ பேசுறத கேட்டா கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கா. ஐ டோன்ட் நோ, யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா எல்லாரை விட நீ சம்திங் ஸ்பெஷலா தான் இருக்க. பட் ஐ காண்ட் எக்ஸ்பிரஸ். யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா. வீட்ல இருக்கிறவங்கள பத்தியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்டது உன் அப்பா அம்மாவை பத்தி. ஓ அப்படியா? இங்க பாரு ஜாஸ்மின், பாஸ்ட் என்ன ஃபுட்பாத்துக்கு தள்ளிடுச்சு. பிரசன்ட் நான் உன்னை லவ் பண்றேன். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு ஃபேமிலி மேனா இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இவன் இருக்கான்ல, இந்த ஜோ என் லைஃப்குள்ள வந்ததுல இருந்து நான் ஒரு அனாதைன்னு ஒரு நிமிஷம் கூட நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இவன் எங்க இருக்கானோ நான் அங்க இருப்பேன், நான் எங்க இருக்கனோ இவன் அங்க இருப்பான். ஸோ நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழ்றோம். என் வாழ்க்கைக்குள்ள யாரு வந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, என்னோட ஜோ he'll always be special to me. I love you ஜானி. ஜானி, இது வரைக்கும் நீங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா இனிமே நானும் உங்க கூட இருப்பேன். ஜானி, சைலண்டா பேக்க மட்டும் பார்த்துட்டு ஃப்ரண்ட்ட புடிச்சிட்டியப்பா. என்ன ஒரு ஃப்ரண்ட். இனிமே நீங்க 2 பேரும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒண்ணா தான் இருக்கணும். டேபிள்ல உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் டேபிள் ஒண்ணாவே தான் இருப்பீங்க. யோ, யார் யாது ஃபெவிகால் எங்க கொண்டு வந்து வச்சது? ஏடா கூடமா அமுக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? சார், உங்க பிஞ்சு போன ஷூவை ஒட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் சார். வர வர உன் தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சியா? ஹெட் ஆபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை மார்ச் வரையில் நிக்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. சார் சார் சார், உங்க வீட்டு நாயை கூட நான் பாத்துக்கிறேன் சார். ஆனா பணத்தை பாக்குற வேலை எனக்கு வேண்டாம் சார். இப்போவாது தெரிஞ்சதா என் பவர் என்னன்னு? போய் எல்லாருக்கும் காப்பியும் வடையும் சொல்லியா போயா. பாண்டு. அப்புறம் நம்ம ஜோவுக்கு ஒரு பண்ணு. சரிங்க போ. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நைட் டியூட்டி கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு உங்க வீட்ல இந்த பாபு ஃபுல் டியூட்டி பார்க்க போறான். பார்த்தல ஜானி, இந்த போலீஸ்காரனோட அவஸ்தைய. கொஞ்சம் வாயில்லன்னு வை, நாய் கூட நம்மள மதிக்காது. போ, வீட்டுக்கு என்ன தேவையோ அதை சம்பளத்துல வாங்கி கொடுத்துருவேன். மேற்படி செலவுக்கு உன்னைத்தான் நம்பி இருக்கேன். நீ இல்லன்னா திருட்டு தொழில விட்டுடலான் இருக்கேன். ஓஹோ, சரி. அப்ப இவன் சொன்னானா? ஏய், நீ திருட்டு தொழில விடுறேன்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். திருட்டு தொழில விட போறேன்னு சொன்னது நான். எப்பா, என் காதுல விழுந்தது போய் தானே? எப்பா, என் வாழ்க்கையே உன்னை நம்பிதான் இருக்கு. இல்ல தல, இன்னைக்கு காலையில 9 மணி 3 நிமிஷத்துக்கு திருட்டு தொழில விட்டுறலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். Just only 5 minutes back. 5 வயசுல இருந்து செஞ்ச தொழில 5 நிமிஷத்துல விடுறேன்னு சொன்னா, அப்படி என்னப்பா உன் லைஃப்ல திடீர் மாற்றம் நடந்தது? நினைச்சேன். என்னப்பா நம்ம ஜானி இவ்வளவு கிளாமரா இருக்கான், ரேபான் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கானேன்னு. ஆனா லவ்ங்கிற டவ் சோப்பு உன் திருட்டு தொழில இந்த அளவுக்கு கழுவி விடும்னு நினைக்கல. நீ திருட்டு தொழில விடுறேன்னு சொன்னது ஒரு எஸ்ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. ஜானி, வாமா. வாழ்க்கையை நடத்துறதுக்கு வெறும் அன்பு மட்டும் இருந்தா போதாது, அதுக்கும் மேல ஒண்ணு தேவைப்பா. பணம். ஓ, அது கரெக்ட் தான் தல. தல, இது வரைக்கும் என் லைஃப்ல நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தண்ணி அடிக்கிறதுக்கு, தம் அடிக்கிறதுக்குன்னே செலவு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. இருந்தாலும் நான் திருட மாட்டேன். சபாஷ். ஏன்னா நான் ஜாஸ்மினுக்கு சத்தியம் பண்ணிட்டேன். அனாதையா இருந்த என்ன இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கீங்க. அதனால இனிமே எங்க 2 பேரையும் நீங்க தான் பாத்துக்கணும். நான் எப்படிப்பா பாத்துக்கிறது? பாத்துக்கிறோம். இள ரத்தம்ல எது சொன்னாலும் கப்புன்னு புடிச்சுக்கும்ல. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம். பாண்டரங்க இருக்கான், அவன் பாத்துக்கிறவன். என்னமோ உங்க பில்டப்ப பார்த்தா ஜானிய டிசி ஆக்கிடுவீங்க போல இருக்கு. இவன கொல்லாம ஒரு சூப்பர் டீல் இருக்கு. அந்த டீல உன்னாலதான் பண்ண முடியும். அது இல்ல சொல்லும், திருட்டு தொழில் இல்ல, டீல். இத மட்டும் நீங்க முடிச்சீங்க, உங்க லைஃப்ல 2 பேரும் செட்டில்டு. நம்ம சுவாதிக்காக
ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அவளுக்கு உயிர் கொடுத்த அப்பா நான் இருக்கேன். டேய், கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரா. பணம் வேணும். அது எங்க இருக்கு உங்ககிட்ட? அதுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நான் என் மகன் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். முதல்ல அந்த வேலையை செய். இங்க பாருங்க, உங்க அண்ணன் பேசுறத பார்த்தா நம்ம வீதிக்கு வர்றது கேரண்டி. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. வழிதானே? என் அண்ணனை சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நேஷனல் ஹைவே. ஜீசஸ், நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, இதையும் கேட்கல. உன்கிட்ட வேண்டிக்கிறேன். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜானியும் நானும் என்னைக்குமே பிரியக்கூடாது. என்ன பெத்தவங்க என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவ்வளவு வலிக்கல. என்ன வளர்த்து ஆளாக்குனவரு என்ன திருட்டு தொழில ஈடுபட வச்சு என்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாரு. அப்பதான் வலிச்சது. ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் ஜானி. ஜானி என் லைஃப்ல வந்த அந்த நிமிஷத்துல இருந்த நான் நானா இல்ல. இதுக்கப்புறம் நாங்க என்னைக்கும் திருடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். யார கேட்டு முடிவு பண்ண? நான் யார்கிட்ட கேட்கணும்? இதெல்லாம் உனக்கு அந்த ஜானி தான் சொல்லி கொடுத்தானா? எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னோட சொந்த விஷயம். நீங்க தலையிடாதீங்க. ஏய் செல்லக்குட்டி, அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. வா வா, பாய் வா. ஜாஸ்மின். என்னாச்சு? இனி ப்ராப்ளம்? நீதான் ப்ராப்ளம். நானா? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல. அதனாலதான் ஜாஸ்மினுக்கு ஒரு மாதிரியா இருக்கான். ஜோ, சிவ பூஜையில கரடி இருந்தாலும் நான் இங்க இருக்க கூடாதா? வா, நாம அப்படியே ஓரமா போலாம். வா. அட, நீ சிரிக்கிற அளவுக்கு ஒன்னும் ஜோக் சொல்லலையே. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. ஆம், எனக்கு புரியாதா? சரி, அப்போ உனக்கு புரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லு. அத நீயே புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு எந்த அர்த்தமும் இல்ல. ஆனாலும் உனக்கு ஏதோ புரிஞ்சதுன்னு சொல்ற. அது என்னன்னு நீயே சொல்லு. அதுக்கான அர்த்தத்தை நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அத நான் சொல்லவே மாட்டேன். உன் உடம்புல வர வாசனை என்ன அப்படியே மயக்குது. ஜானி, நல்லா அடி. போடு. கரண்ட் இல்லையாடா? பாஸ், வில்லனுங்க எப்பவுமே இருட்டுல இருக்கிறத நாங்க சினிமால பாத்துருக்கோம் பாஸ். அதுக்காக தான் நாங்க லைட் ஆஃப் பண்ணோம் பாஸ். டேய்,
இருட்டுல இருக்கிறவன் வெறும் வில்லன் தான். இந்த மாதிரி பிரைட்டான லைட்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிறவன் தான் வில்லாதி வில்லன்டா. இப்படி பிரைட்டா இருக்கிற வெள்ளை வில்லன பீஸ புடிக்கி பிளாக் ஆக்கிட்டீங்களடா. பதில் சொல்லுங்கடா. நாங்க என்ன பண்ணோம் பாஸ்? மும்பையில இந்த மிர்ச்சியோட பேரை கேட்டா விதான் சௌதாவோட சிம்மாசனமே கட 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 கடன்னு நடுங்குண்டா. விதான் சௌதா பெங்களூர்ல இருக்கு பாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேய், நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரோட மண்ணுல என்னோட சாம்ராஜ்யம் தான் நடக்கணும்னு நான் சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத நாசமாக்கிட்டீங்களடா. ஏன்டா அப்படி பண்ணீங்க? பாஸ், அவனை சேஸ் பண்ணி புடிச்சோம் பாஸ். கத்தி எடுத்துட்டு அவன் கழுத்தா இருக்கலான்னு போகும்போது அவன் அண்ணே கத்தி ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சாண பிடிக்க எடுத்துட்டு போயிட்டான். சாணம் பிடிக்க போன அவன் ஓடி போயிட்டான்ல. அது எப்படி பாஸ்? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலான்னு வந்தேன். ஆனா இங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கடல்ல இருந்து ஒரு சின்ன சிப்பிய கூட எடுக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நோ ப்ராப்ளம். பெரிய ஆளுங்க எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டீலையாவது கரெக்டா முடிங்க. எடுத்துட்டு வாங்கடா. குடிங்க. மிர்ச்சி பாஸ், நான் ஏன் தெரியுமா இவ்வளவு ஹாட்டா இருக்கேன்? ஏன் தெரியுமா ஐஸ்குள்ள இருக்கேன்? நெருப்பே மிர்ச்சி. இத சாப்பிட்டா எவனும் இருந்தாலும் துண்டக்கான துணியக்கான ஓடிடுவான். சாப்பிடு, சாப்பிடுறா. விட்டுடுனா, நான் வாழணும்னா என்ன விட்டுடுனா. நீ வாழணுமா? உன்னை விட்டுறணுமா? இன்னொருத்த வாழ்க்கையில ஒரு ஆட்டம் ஆடுன நீ உயிர் வாழ்ந்தா நான் வாழ்றதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். நான் சொல்றது சரிதானடா? அப்படின்னா நீங்க போனவா பாஸ்? நான் சுடுகாட்டுல புடத்தை எரிக்கிறவங்களா கூட்டிட்டு வந்து பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டனே. நான் பணம் தான்டா. அண்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கண்ணா. நீ என்ன தப்பு பண்ணன்னு என் வாயாலேயே சொல்லணுமா? என் வாயாலேயே சொல்லணுமா? நான் கத்திய எடுக்கிறவன்டா, கத்திய தீட்டுறவன் இல்ல. ரெண்டு ஒண்ணுதான், சொல்லுங்க பாஸ். நான் சொல்லலன்னா விட மாட்டீங்க. கேட்டு தொலைங்கடா. இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலோட ஓனரு இவன் கையில அரிசிய கொடுத்து அதுல இருக்கிற கல்லை எடுன்னு சொல்லிட்டு அவரு வெளியே போக உள்ள இருந்த இவன் அவரு பொண்டாட்டியவே கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா பாஸ்? அப்புறம் எப்பறம்? ஐயோ இல்லண்ணா, நான் அவளை கரெக்ட் பண்ணலண்ணா, அவ தானா என்ன கரெக்ட் பண்ணா. ரெண்டு ஒண்ணுதானே பாஸ். அண்ணா, என்ன ஐஸ்ல வேணாலும் வைங்க, இருட்டு ரூம்ல வேணாலும் வைங்க, ஆனா மிளகா மட்டும் வச்சிடாதீங்கண்ணா. முதல்ல பாயில்ஸ் இருக்கு. ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டு நான் முடிவை எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் இருக்கிற மேட்டரை கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்குன்னு. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மிர்ச்சி பாஸ் ஒரு தடவை முடிவை எடுத்துட்டானா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சாரி, ரொம்ப கத்திட்டேன். எனக்கே காது கொய்யுங்குது. மிர்ச்சி குடுறான். நைஸ் சாங், பட் ராங் பிளேஸ், ராங் பர்சன். ஹலோ, மிர்ச்சி ஹியர். அங்க யாரு? நான் மிர்ச்சி பாஸ் கிட்ட பேசணும். மிர்ச்சி தான் பேசுறேன். என்ன விஷயம்? அது அதே பாட்ட பாடக்கூடாது. சாரி காமா பாத நீசா. நான் ஒண்ணு மியூசிக் டைரக்டர் இல்ல, கண்டம் துண்டமா வெற்ற கசாப் கடைக்காரன். எதை கட் பண்ணணும்? அது எங்க அண்ணனை தான் கொலை பண்ணணும். வெரி நைஸ். நம்ம அடுத்த டீல்லையே தம்பி அண்ணனை கொலை பண்ண சொல்றான். நைஸ். அதெல்லாம் ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். எனி போட்டோஸ்? வெயிட் அதிகமா இருக்கு. ரேட்டு? மிர்ச்சி காலத்துல இறங்கிட்டான். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம் ஆக போகுது.
ஏய் ஜோ லூசி ஜோ ஜோ போகாத. ஏய் அச்சே. ஜானி, நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ சார் அப்படிலாம் நீ இல்ல சார். திரும்ப திரும்ப என்ன வந்து காப்பாத்துற. இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஐயோ சார், இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். எல்லாத்துக்கும் காரணம் என் ஜோ தான் சார். நீ என்ன வேணா சொல்லு ஜானி, நான் கும்பிடுற கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் என்னை எப்பவும் கைவிட மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த கடவுளை நான் உன் உருவத்துல பாக்குறேன். எனக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. நீ என் கூடவே இருந்துரு ஜானி. சார் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளுங்க சார். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலனா உன் கழுத்துல இருக்க இந்த கிராஸை எனக்கு கொடுக்குறியா? இதுவா? ஆ, எடுத்துக்கோங்க சார். பாசத்தோட கேட்ட இந்த ஜானி உயிரை கூட கொடுப்பான். தேங்க்யூ. நீங்க ஜாகிரதையா இருங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். வெல்கம். ஏய் ஜோ. இந்தாங்க சார். தேங்க்யூ. போயிட்டு வரேன். வெல்கம் சார். போலாம். ஹோய் போங்கடா, போங்க போங்க. டேய் சங்கரா, முடியல. இவனுங்கடா என்ன? ஓஹோ, பஜ்ரங்கி பாய்ஸ். ஹலோ பாஸ் மேட்டர் ஃபினிஷ் பாஸ். பாடி என்ன பண்ணணும் பாஸ்? லண்டன்ல இருக்கிற எக்ஸிபிஷன்ல கொண்டு போய் வச்சிரு. அதுக்கு 100 ரூபாய் வேணுமே பாஸ். எதுக்கு? வண்டியில டீசல் போட்டுக்கிட்டு லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பாஸ். ஐயோ, முட்டாளுக்கு பிறந்த முட்டா பைய மக்களா, உங்களெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கிற பைத்தியத்தோட செருப்பு எடுத்து அடிக்கணும்டா. தூ. பாஸ் எங்களை முட்டாள்னு சொல்லுங்க, ஆனா பைத்தியம்னு மட்டும் சொல்லாதீங்க பாஸ். இப்பவாவது முட்டாளுன்னு ஒத்துக்கிட்டீங்களே. யார சொல்றீங்க பாஸ்? முட்டா பசங்களா, இப்படியே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களை கொலை பண்ணி சுடுகாட்டுக்கு அனுப்பி தவசம் பண்ணிடுறேன். செத்து தொலைங்கடா. சாரி பாஸ். இந்த போனை உங்க காலா நினைச்சு புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் பாஸ். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாஸ். நான் உங்களை மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா கம்மியான சம்பளத்துக்கு வேற எந்த அடிமையும் கிடைக்க மாட்டான். பாஸ் அடுத்த மாசத்துல இருந்து 999 ரூபாய் கூட 1 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாவை ஏத்தி கொடுத்துருங்க பாஸ். டேய் வேணாடா, சொல்றதை கேளுங்கடா. அப்புறம் நீங்க தேவையில்லாம 500 ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டணும். அப்படியா பாஸ்? ஆமாடா. அப்படின்னா எங்களுக்கு சம்பளமே வேணாம் பாஸ். நம்பிட்டானுங்க. பாஸ் பாடி அவனை ரகசியமா தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற பாலத்துக்கு கீழே போட்டுருங்க. விஷயம் யாருக்கும் தெரிய வேணா, கவனமா இருங்க. ஓகே பாஸ். தல தல பாத்தியா? எந்திரிங்க தல. எங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீங்க மட்டும் நல்லா தூங்குறீங்களே. எப்பா 24 மணி நேரமும் டியூட்டி பாக்குறவன்ப்பா, தூங்குறது என்ன? ஜானி, டீல் ஓகே ஆயிருச்சு. நீ போகும்போது மோட்டார் பைக்ல போக கூடாது. தல பைக் தவிர என்கிட்ட வேற வண்டியே இல்ல தல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? யோ பாபே. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஆமா, அரிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு பக்கத்திலே நின்னுகிட்டு காதே கேட்காத மாதிரி எப்படி நடிக்குது பாருங்க சார். கோவப்படாதீங்க சார். சொல்லுங்க. ஏன் நம்ம ஜானிக்கு ஏதாவது வண்டி இருந்தா கூடியா? வேலை இருக்கு சார். நமக்கு எந்த வேலையும் இல்ல. நம்ம ஜீப்பை கொடுத்து அனுப்பிடலாம் சார். போட்டும். அப்படியே ஒரு பிசி ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுரு. ஊரெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டே டியூட்டி பார்க்கட்டும். என்ன சார்?
எப்ப பாரு எல்லா விஷயத்துக்கும் ஏன் சார் என்னைய பிடிச்சி தொங்குறீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? சார் ஏட்டு ஏதோ தப்பா டபுள் மீனிங்ல பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பண்றங்களே கன்ஃபியூஸ் பண்றாங்களோ? இத பார், இவன் சொன்னதுக்கு மட்டும் நீ அர்த்தத்தை சொல்லிட்ட, நீ என்ன கேட்டாலும் நான் சார் கொடுக்குறேன். சொல்றேன், ஆனா ஒண்ணு. ஏய், ஒண்ணு என்னடா, 1000 தருவேன்டா. சார் என்ன பரோல்ல விட்டீங்கன்னா எங்க ஏரியால சேட்டு ஊருக்கு போயிருக்கான். அவன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு காலையில வந்துருவேன் சார். அடே படுவாவி பயல, பரதேசி பயல, டேய் இவன் சொன்னதுக்கு அர்த்தத்தை கேட்டா நீ என்னையே மாமா வேலை பார்க்க வைக்கிறியடா படுவாவி. உன்னை எல்லாம் அவன ஆல்ரெடி அந்த வேலை பண்ணி தானே எஸ்ஐ. மறுபடியும் ஏதோ முணுமுணுத்தா. என்ன சொன்ன என்ன சொன்ன? அவன் சொன்னது தப்புன்னு சொல்லு. ஏய், ஓவரா பேசுன அந்த தருதலையா அதே ஜெயிலுக்குள்ள 6 மாசம் வைக்க போறேன். என்ன தல, அவங்க கதையை செட்டில் பண்ணிட்டீங்க, அப்ப எங்க கதை? சார் என்னயா ஒரு விஷயம் பண்ணலாம் சார். என்ன காரையை திருடிலாங்கறியா? அவன் 2 பேரும் போலீஸ் தான், ஆனா உங்க அளவுக்குலாம் அறிவாளி இல்ல சார். சரிடா சரிடா, சொல்லு 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 சார் கிட்ட வாங்க சார். சொல்லியா? நம்ம எம்ஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் அம்பாசிடர் ஸ்மக்லிங் கேஸ்ல பிடிச்சோம்ல, அதை கொடுத்து விடுங்க சார். ஏ பாபு, 1000 இருந்தாலும் ஃப்ரெஷ் மைண்ட், சூப்பர் ஐடியா, சூப்பர். போஸ் கொடுத்ததெல்லாம் போதும், என் மனசை கலைக்க முடியாது. ஐடியாவுக்கு தான் உன்னை பாராட்டினேன். எப்ப கண்ணே அந்த காரை எடுத்துட்டு போப்பா. என்னய்யா ஒரு சொல்லு சொல்லு. அந்த வண்டியில பேட்டரி இல்ல சார். சார் என்னையா சார் அப்படி பாக்குறீங்க? போன வாரம் கலெக்ஷன் வரலனாலும் உங்க ஒய்ஃபுக்கு சாரி வாங்கி கொடுத்தீங்களே, அது அந்த வண்டியோட பேட்டரி காசுல தான். மெகா போன் எடுத்துட்டு போய் முச்சந்தில நின்னு கத்து. என் மானத்தை லிஸ்ட் போட்டு வாங்குறீங்களா ஐயா? உங்க 2 பேரையும் நான் பக்கத்துல வச்சுக்கிட்டா என் மான ஆகாய விமானத்துல தான் பறக்கும். சார் நான் என்ன பண்ணணும்னு சீக்கிரமா சொல்லுங்க. நான் உங்க வீட்டுக்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு போகணும். மேடம்க்கு அர்ஜென்ட்டா. முருங்கைக்காயா? ஆமா, என் பொண்டாட்டியா உன்ன முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொன்னா? அது உங்க பிரச்சனை சார், எனக்கு தெரியாது. ஐயோ, சமாளிப்போம் சார். நம்ம ஸ்டேஷன் ஜீப் இருக்குல்ல, அதுல இருக்கிற பேட்டரியை கலட்டி அந்த காருக்கு மாத்திரு. அப்ப நம்ம ஜீப்புக்கு கவர்மெண்ட்ல சொல்லி புது பேட்டரி போடு. சூப்பர் சார், செம்ம ஐடியா சார். எல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஜானி, டீல் ஓகே ஆயிடுச்சுன்னா உன் லைஃப் செட்டில் ஆயிடும். ஏன் வாழ்க்கை என்ன வருது? டே கிருஷ்ணா, நீ என் சின்ன வயசு தோஸ்துரா, உன்னை எப்படி சும்மா விட்டுறேன் சொல்லு? நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை டீ கடை இருக்கு, அதுல ஒரு கடையிலயாவது உன்னை சேர்த்து விடுறேன். ஏன் ஜானி என் மேல இவ்ளோ கோவம் உனக்கு? பால் மாதிரி மனசு இருக்கிற இந்த கிருஷ்ணன் கையில பால்ல தண்ணி கலக்கிற வேலையை குடுக்கறேன்னு சொல்றியே, அதுவும் இந்த கலியுக கிருஷ்ணன் கையில. அது நடக்காத ஒரு விஷயம். எனக்கு எப்பவும் இந்த 1 ரூபா பிளேடே போதும் வாழ்க்கை நடத்துறதுக்கு. உன்னோட வாழ்க்கைக்கு 1 ரூபாய் பிளேடு போதும். ஆனா அந்த பணத்தை இழந்தவங்களை பத்தி ஒரு நாளாவது நீ யோசிச்சு பாத்திருக்கியா? என்ன பண்றதுப்பா, உன் லைஃப்ல ஜாஸ்மின்ங்கிற ஒரு பூ வந்துருச்சு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு காகித பூ கூட வரல. ஏதாவது வந்துச்சுன்னா யோசிக்கலாம். இப்ப போய் காரை கழுவுறேன். பிள்ளையாரையே எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சிட்டோம். அவரு வாகனம் இந்த வாகனத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஹலோ, கொஞ்சம் சைட்ல போமா. காதல் வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்த, பாலும் பழமும் தேவையில்ல. அலலலலா, அலல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 ல
ஏ கிருஷ்ணா, என்னடா சவுண்ட் அது? ஜானி, ஏதோ ஒரு டயர் டிஸ்கான்னு பஞ்சர் ஆயிருக்கும். வந்த வேலையா பாருடானா, சும்மா தொண்ணு பேசிக்கிட்டு இருக்க. ஓ, வேலையை முடி. சரி சரி, இனிமே எதுவும் பேச மாட்டேன். இங்க இருந்து போயிடலாம், ரொம்ப பயமா இருக்கு. ஜோ, சீக்கிரம் வா போலாம். ஜானி, வா வா. டேய், வண்டியில ஏறு. அண்ணா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே முட்டி போட்டு உக்காண்டு இருக்கிறது? இப்படி மூச்சா கூட போக விடாம இப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, என்ன என் டேங்கே வெடிச்சிடும் போல இருக்குண்ணா. வாயமுடு. நானே டீலுக்கு போன என்னோட பஜ்ரிக்கு பாய்ஸ காணுமேன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா உன்னை பத்தியே கவலைப்பட்டு பேசிட்டு இருக்க. நீ இப்படியே சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தானா சைடுல இருக்கிற ஐஸ் கட்டி எடுத்து உன் தலையில அடிச்சு உன்னை சைலண்ட் ஆக்கிடுவேன். என்ன நீ டென்ஷன் பண்ணாதடா. பாடியை கரெக்டா டிஸ்போஸ் பண்ணீங்களாடா? டேய்,
நான் உங்களை கேட்டது பாடிய கரெக்டா டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஒரு வாய் கூட சாப்பிட விடாம இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களே பாஸ். பஜரங்கி பாய்ஸ், போன வேலை என்ன ஆச்சு? இந்த பஜ்ரங் பாய்ஸ் தொட்டது எல்லாமே கோல்டா. தகடு பாஸ். எங்களை ஏதோ புளிய வேட்டையாடதான் அனுப்புறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா எலிய அனுப்பிட்டானா? என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? நாங்க கைய வச்ச வேலையை முடிக்காம விட்டதில்ல. டேய், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ நீங்க வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சீங்களான்னு டவுட்டாவே இருக்கு. பாஸ், உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக் பண்ணிருங்க பாஸ். என்னடா சொன்னேன்? எனக்கு காப்பு வச்சல, உனக்கு காப்பு ரெடி ஆயிடுச்சா? இப்ப ஜட்டிய கலட்டி பயங்கர மிர்ச்சி. அவன் கதையை விடுங்க பாஸ். நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம் டீல். நீங்க எடுத்துட்டு வாங்க ஒரு கேஸ் பீரு. நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே வரல. நான் திரும்பவும் கேக்குறேன், நான் சொன்ன வேலையை செஞ்சீங்களாடா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்துருச்சுடா. அப்படின்னா சரக்கும் சைடிஷும் ரெடியா பாஸ்? சரக்கு சைடிஷ் கூடவே இது இந்த ஃபிகரும் உங்களுக்கு தாண்டா. உனக்கு ஆப்பு இன்னும் இருக்கு. ஜானி, இந்த 2 தியேட்டர்லயும் எந்த படமும் ஓடல. நாம டிக்கெட் வாங்கினது வேஸ்ட். ஜானி, 3வது தியேட்டர்ல ஆக்ஷனோட சேர்ந்து ஃபுல் ரியாக்ஷன் இருக்கும். ஜானி, இந்த படத்துல ஹீரோவே இல்ல. ஹீரோ இல்லாததால ஹீரோயின் ஃபுல் டென்ஷன்ல இருக்கா. ஆனா ஜானி, ஹீரோ சாப்பிடுறத மறந்தாலும் பார்டர் கிராஸ் பண்ணாத, அப்புறம் பாடி இருக்காது. தியேட்டர்ல டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள படம் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணட்டும் ஜானி? நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம அமைதியா தூங்க, அப்படிதானே ஜோ? கரெக்டா சொன்ன. மிர்ச்சி ஹியர். அங்க யாரு? என் அண்ணனோட போன் ரிங் ஆகுது. உங்க அண்ணன் போன் ரிங் அடிக்குதுன்னா எனக்கு எதுக்குடா போன் அடிக்கிற? மூடிட்டு போன வைடா. மிர்ச்சி, இதுல ஏதாவது சொதப்புச்சுன்னா நம்ம 2 பேரும் உள்ள போக வேண்டியதுதான். டேய், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுடா. நீ வேணா போடா. டேய், காசு வாங்கும் போது நல்லா தானடா பேசுன, இப்ப என்னடா லூஸ் மாதிரி பேசுற? யார் இவன்? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே அண்ணனோட தம்பியா? நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பிசினஸ் மேன் ஷாம் சுந்தர பத்தி. ரெண்டும் ஒண்ணுதான்டா. சொல்லு 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 சொல்லு. அவரோட போன் ரிங் ஆகுதியா? போனுனா ரிங் ஆகத்தான் செய்யும். அதுக்கு என்னையா பண்ண முடியும்? டேய், நீ அண்ணனை கொலை பண்ணி கடல்ல வீசி இருந்தா அவர் போன் எப்படா ரிங் ஆகும்? அறிவு கட்டவனே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க தம்பி சார், உங்க அண்ணன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறது கன்ஃபார்ம். அப்புறம் இந்த மொபைல் பேட்டரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அது ரிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அதுவே ஆஃப் ஆயிடும். சார், நீங்க என் வெயிட் மேல சந்தேகப்பட்டிருந்தா நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனா என் ஹைட் மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. தம்பி சார், நாங்க இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு திறமசாலிங்க. நாங்க ஒரு தடவை ஃபீல்டுக்குள்ள இறங்கினாலே போதும், பத்தி போன கிணத்துல கூட தண்ணியை எடுத்துருவோம். தண்ணிய இதெல்லாம் உங்கள மாதிரி மரமண்டைங்களுக்கு புரியாது. டேய் மிர்ச்சி, நீ பேசுறது நிஜமாவே எனக்கு புரியலடா. என்ன பண்றது? போனை ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு. டேய், இன்னுமாடா முடியல? அப்படிங்கடா. ஹலோ, நான் பாண்டுரங்கம் பேசுறேன். ஹலோ, நான் சுதாகர் பேசுறேன். சார் வணக்கம் சார். என்னங்க சார்? நேத்து ராத்திரியில இருந்து சாம் சுந்தர காணோம். அவர் கார் உங்க ஏரியா லிமிட்ல தான் இருந்துச்சாம். அது என்னன்னு என்கொயரி பண்ணீங்களா? சார், காரை நான் கஸ்டடியில் எடுத்திருக்கேன் சார். சார், நானே என்கொயரியும் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கேஸை சீக்கிரமா ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. மிஸ் ஆனவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சார், 24 மணி நேரத்துக்குள்ள இந்த பாண்டுரங்க இந்த கேஸை சால்வ் பண்றேன் சார். தேங்க்யூ ஆஃபீஸர். நம்ம கட்சி ஆஃபீஸ்ல சாம் சுந்தரோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க.
அப்படியே இன்வெஸ்டிகேஷனை பத்தி அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஆர்டரா இல்ல, ரெக்வஸ்டா கேக்குறேன். ஓகே சார். யோ கான்ஸ்டபிள் சார். ஜீப் ரெடியா? போனியா? வண்டி எடு. யோ நீ போலீஸ்காரங்க, மூஞ்ச எப்பவும் இப்படி தூங்கி வளைஞ்ச மாதிரியே வச்சுக்க கூடாது. வா சார் நான் ஜீப்பை எடுக்கிறேன் சார். ஆனா நம்ம ஸ்டேஷனுக்கு பூட்டு போட வேண்டியது இருக்கும். பூட்டா? ஏன்யா? நானும் ஏட்டும் ஜீப்பை தள்ளுவோம், நீங்க ஜீப்பை ஓட்டுவீங்க, நாம எல்லாரும் கிளம்பி போயிடலாம். ஏற்கனவே செல்லுக்கு பூட்டு இல்ல. ஏ யோ எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லியா. அதான் சார் நம்ம ஜீப்ல தான் பேட்டரி இல்லையே. என்னையா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற ஜீப்ல இருந்து பேட்டரியை திருடிட்டாங்களா? ராஸ்கல்ஸ். என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ராத்திரி டியூட்டி பார்க்காம கரண்ட் கம்பத்துல நின்னு அப்படி சாஞ்சு தூங்குனீங்களோ? பண்றத பண்ணிட்டு கேள்வி வேற. ஏய் அது என்னையா முணுமுணுக்கிட்டு நேர்ல சொல்லியா? அதான் சார் அன்னைக்கு ஜானி கார்ல பேட்டரி இல்லன்னு நம்ம ஜீப்ல இருந்து பேட்டரி தானே எடுத்து கொடுத்தோம். ஆமால. சாரி செல்லம், ஞாபகம் மறதியா சொல்லிட்டேன். சரி சார். போனை கூட என் போன்ல பேலன்ஸ் இல்ல. ஓசிலேயே மங்களம் பண்ணிடுவானே. யார் நம்பரை மறந்தாலும் நம்ம ஜானி நம்பரை மட்டும் மறக்கவே மாட்டேன். ஜானி வர வர எந்த காரியமும் உருப்படியா நடக்க மாட்டேங்குது. ஜானி காரை நிறுத்த. நான் போய் ஃபைல் எடுத்து வரேன், நீங்க வெயிட் பண்ணு. வணக்கம் சார். வணக்கம். இந்தாங்க. வயசான ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஓகே வெல்கம் சார். கிளம்பலாமா? போலாம் போலாம். ஏன்பா இவன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்? அதுவா, காலையில நல்லி எலும்பு கேட்டான், நான் சாயந்தரம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அதான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் உம்முன்னு. ஓஹோ. இந்த அழகான கடற்கரை ஓரத்துல இங்க சில்லுன்னு வர காத்துல நாம இப்போ ஐஸ் பாய்ஸ் விளையாடலாமா? ஜானி, நீ கவிதை சொல்ல ஆரம்பிச்சதும் நீ என்னென்னமோ பண்ண போறேன்னு நான் கற்பனையில மிதந்தேன். ஓ, ஆனா நீ சரியான மொக்கன்னு ப்ரூஃப் பண்ணிட்ட. தேங்க் யூ ஸ்வீட் ஹார்ட். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. வாட்? நீ சொன்னது எனக்கு எதுவும் புரியல. நான் பேசுறது எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டது என்னாச்சு? என்ன? சும்மா விளையாடாத ஜாஸ்மின், நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேன், அதை வாங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். நீ வாங்கிக்கிற மூட்ல இருக்க, ஆனா நான் கொடுக்கிற மூட்ல இல்ல. ஜாஸ்மின், நீ கொடுக்கலன்னா நான் ஃபாதர் ஆயிடுவேன். நீ ஃபாதர் ஆனா நான் சிஸ்டர் ஆயிடுவேன். ப்ளீஸ் வேண்டாம் ஜாஸ்மின், இனிமே எப்பவும் இப்படி பேசக்கூடாது. என் மேல சத்தியம். ஹே ஜானி, எதுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆகுற? ஜஸ்ட் கிட்டிங். ஜானி, நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியா? ஆமா, இந்த ஜானிக்கு இந்த ஜோவும் ஜாஸ்மின் தான் வாழ்க்கை. ஜானி, சார் உனக்காக வெயிட் பண்றாரு. இதோ வந்துடுறேன். ஜாஸ்மின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். யூ டேக் கேர். ஜோ, என்னத்துல இவ்வளவு தூரம்? இல்ல இப்படி இருந்தா நானே வந்திருப்பேன்ல. யோ கான்ஸ்டபிள், அபௌட் டான் டெர்மினலியா? அப்படியே கொஞ்சம் தள்ளிப்பா. அப்படியே ரவுண்ட்ஸ் வந்தேன், உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்ன விஷயம்? சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நாம போட்டு வச்ச டீலு முடிஞ்சாகணும். இன்னைக்கு ராத்திரி? ரொம்ப உஷாரா இருக்கணும். கோஸ்ட் கார்டு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. இந்த டீல் மட்டும் முடிஞ்சிருச்சு. திரும்பியா இந்த டீல மட்டும் முடிஞ்சிட்ட, நீயும் செட்டில்டு, நானும் செட்டில்டு. தேங்க் யூ தல. நான் அந்த மிஸ் ஆனால அவன் வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போனோம். நான் மோட்டார் பைக்ல போறேன், நீ கார்ல போயிரு.
ஓகே ஓகே ஆஃப் கோர்ஸ் யா சார் பானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா நிலம் என்ன மடியிலே வரும் வாயா முத்திருச்சோ பங்க அடேய் மொபைல் இன்னமும் ரிங் ஆகுதுடா. பாஸ் மொபைல்லாம் ரிங் ஆகதான் செய்யும். இது கூட தெரியாம நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க? நானா ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் ஆனேன். ஐஏஎஸ் படிச்சா பாஸ் ஆவாங்க, பாஸ் கூட ஆவாங்களா பாஸ்? இதெல்லாம் மட்டும் கரெக்டா கண்டுபிடிங்கடா. அது எப்படிடா? அது அப்படிதான் பாஸ். டேய் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு அவனை மர்டர் பண்ணி எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்கடா. நாங்க அவனை மர்டரே பண்ணல பாஸ். மர்டர் டேய் மர்டர் பண்ணாம அவனை எங்கடா தூக்கி போட்டீங்க? நீங்க நல்லா தமாஸ் பண்றீங்க பாஸ். நான் தமாசாலாம் சொல்லடா, எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் சீரியஸா தான்டா சொல்றேன். என் பாடியில தண்ணியே இல்லடா, இருந்திருந்தா என் கண்ணுல இருந்து தண்ணி ஆறு மாதிரி பொல பொலன்னு ஓடி இருக்கும்டா. சொல்லுங்கடா அவனை எப்படி மர்டர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கடா. பாஸ் நாங்க பண்ணது கொலை, மர்டர் இல்ல. கடவுளே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 7 கிணறுல உள்ள தண்ணிய குடிச்சிருக்கேன். ஆனா நீங்க 4 பேர் இருந்து கூட தண்ணி எனக்கு பாஸ். ஒரு நான் உங்களுக்கு சோடாவே கொடுக்குறேன். சோடா குடிங்க பாஸ். சோடா இது எப்படிடா? அது அப்படிதான் பாஸ். அப்படிதானா? அறிவு கட்டவங்களா கரெக்டா சொல்லி தொலைங்கடா. எங்கடா வச்சு மர்டர் பண்ணீங்க? பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், நாங்க எப்படி கொலை பண்ணனும் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே. அத சொல்லுங்கடா, அதத்தாண்டா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத நாங்க செஞ்சு காட்டுறோம் பாருங்க பாஸ். கம் ஆன் பாய். சூப்பர், நீங்க செஞ்ச காரியம் எக்ஸலண்டா இருக்குடா. தேங்க்ஸ் பாஸ். வெரி குட் வெரி குட். மர்டர் ஓகே, ஆனா பாடியை டிஸ்போஸ் பண்ணல ஏன்? பாஸ் பாடி டிஸ்போஸ் பண்ண 4 பேர் வேணும்ல பாஸ், அதனால தான் பாஸ் இப்போ பண்ணுங்க. ஐயோ பாஸ் ஐயோ தூக்குடா. என்ன தூக்காதீங்கடா. டேய் கேளு. டாடிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். வெல்கம் டு பெசன்ட் நகர் பீச் கார்னிவல். இன்னும் சிறிது நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடல் கன்னிகள் நடனம் ஜானி ஸ்டேஜ் சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல ஆட போற பொண்ணுங்களெல்லாம் நினைச்சா என் உடம்பெல்லாம். ஜானி இந்த டீல்ல வர காசுல என் பங்கு எனக்கு கொடுத்துருவல்ல? டேய் நான் எப்படா உனக்கு சொன்ன பங்கு கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன்னு? ஜானி நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் பங்கை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் வயித்தெரிச்சல கொட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆரம்பிக்க இன்னும் சிறிது நேரமே பாக்கி உள்ளதால் அனைவரும் வாருங்கள் வாருங்கள். ஹலோ தல, உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஜானி இன்னைக்கு டீல் வேண்டாம். ஏன் என்னாச்சு? நம்ம டீல் விஷயம் அந்த கோஸ்ட் கார்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தல இப்ப நான் என்ன பண்ணட்டும்? திரும்பி வந்துறியா? சரி ஜானி டீல் ஓகேல? நோ டீல். நீ சும்மா விளையாடுறதானே? கோஸ்ட் கார்டுல இருக்கிறவங்க நம்ம பிளானையே சொதப்பிட்டாங்க. ஜானி தொண்டையை தான் நினைச்சுக்க முடியல, உள்ள போய் டான்ஸ் ஆடி உடம்பையாவது நினைச்சுக்கலாம் வாடா. ஐ அம் சாரி, என்னோட பசங்க எல்போடு இருந்தாலும் டிஎல் இருக்கு பாக்குறீங்களா? சாரி சார், தப்பு மனுஷன் தான் சார் பண்ணுவான், மரமா பண்ணும். விடுங்க சார் போங்க. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன். பெரிய மனுஷா இங்க பாரு, வண்டிக்கு மட்டும் அது ஆயிருக்கணும் அப்ப தெரியும். அவர் ஏன் ஒரு மார்க்கமா பேசுறாரு? தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு லூசு சார். அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நாங்க அங்க இருந்து கார்ல வந்து இவன் ஏதோ பெங்காலி பட டைரக்டர் போல இருக்கு, தோணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் வாப்பா, சொர்க்கத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாடா வாடா சீக்கிரம் வா போலாம். ஓகே போய்ட்டு வாங்க என்ஜாய் என்ஜாய். பாஸ் அவங்க ஏதோ சொர்க்கம்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்னது பாஸ்? பரதேசி பசங்களா, நீங்க பண்ண காரியத்துக்கு அவன் நரகத்தை காட்டாம போனாங்களே, இதுல சொர்க்கம் என்னன்னு கேக்குறான். போங்கடா. எது கேட்டாலும் போறாரு. இவன் ஒருவேளை பாடியை பார்த்துருப்பானோ? Very nice dog. I like dogs. Sorry. This biscuit for you. You want to one more? Take it. Full for you.
என்ஜாய் பண்ண போற குஷில டிக்கிய மூடுறதுக்கு மறந்துட்டாங்க. டோன்ட் வரி, ஐ வில் டு இட் ஃபார் யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்க Come on, இன்னும் பஜரங்கி சிறிது boys. நேரம் உள்ளதால் அனைவரும் வாருங்கள். நீங்க கிளம்புங்க, நாளை காலையில வாங்க. ஓகே சார். செம்மையா இருந்தால அவன் மட்டும் என் கையில மாட்டினா என்ன எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஜானி எங்க இருக்கப்பா? அது நான் கார்னிவலுக்கு வந்திருக்கேன் சார். நீ இப்போ ஃப்ரீயா இருந்தீன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். கிருஷ்ணா, நீ ஜோவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். சரி, பாய் பாய். என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அண்ணா, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்கு தான் வந்தேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப கிளம்புங்க. என்ன மாதிரி அடிமைகளுக்கெல்லாம் நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கா என்ன? அது உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்ல. என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாம சொல்றீங்க. சரி, இனிமேலாவது வேலையை ஏற்படுத்திக்கிட்டா போச்சு. இங்க பாருங்க, எதையும் சுத்தி வளைச்சு பேசாதீங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. அண்ணா, நான் ஒரு முட்டா பையனா, சுத்தி வளைச்சு வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. உங்கள மாதிரி நேர்வழியில வந்திருக்கணும். ஆனா என்ன பண்றது, நான் மக்களுக்கு செய்யற தியாகத்தெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன். பாராட்டுறாங்க, ஆனா என்ன இல்ல, உங்களை. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணல. இந்த ஊர் மக்களோட அன்பு, அப்புறம் என் மேல வச்சிருக்க விசுவாசம், என்னால வேண்டாம்னு சொல்ல முடியல. இந்த அதிகாரத்தை வச்சு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நல்லது பண்ணுங்கண்ணா, யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா அது எனக்கு கெட்டதா முடியுதே. இதுக்கு யார் காரணம்? ஒரு தடவை நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னா போதும், உங்க கேள்விக்கு கண்ணாடியே பதில் சொல்லிடும். நீங்க மறைமுகமா என்ன 420 சொல்றீங்க. பரவாயில்லண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள் மாதிரி. உங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் நீங்க உட்கார்ற நாற்காலிக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும். கவுண்டரு, பதவியை எப்பவும் பணம் சம்பாதிக்கிற மிஷனா பார்க்கவே கூடாது. அண்ணா, நாங்கெல்லாம் இந்த வேலைக்கு வந்ததுக்கு காரணமே துட்டு சம்பாதிக்கத்தான். அது உங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு புரியாது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு எதுவும் சரியா படல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடாதுண்ணா. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம் இருக்கிறதால தான் இது வரைக்கும் பேச்சோட நிறுத்தியிருக்கேன். நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விடிஞ்சிரும்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனால 2 பேர்ல ஒருத்தர் பேச்ச நிறுத்திடணும். அத நீங்களே செய்யுங்க. சார், சார், எங்க ஸ்டாப் பண்ணுங்க. யா, தேங்க் யூ. சார், என்ன வர சொல்லிட்டு இவர் எங்க போயிட்டாரு?
எஸ் டாடி. டாடி 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 டாடி. ஜானி ஜானி என்ன அடிச்சு போட்டு உள்ள வந்துட்டான். ஐயோ அண்ணே, உங்களை கொண்டுட்டானா? ஐயோ அண்ணா, அந்த ஜானி சொன்ன மாதிரியே உங்களை தீர்த்து கட்டிட்டானே. நான் அன்னைக்கே சொன்னேன், அவகிட்ட வச்சுக்காதீங்க, அவன் ஒரு தப்பானவன்னு. ஆனா நீங்க அதை கேட்கவே இல்லையே. அவன் உங்களுக்கு யமனா மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. நான் அந்த ஜானியை சும்மா விட மாட்டேன்னா, சும்மா விட மாட்டேன். என்னப்பா, என்னாச்சு? என்ன மன்னிச்சுடுமா. மன்னிக்கணுமா? ஆமா, எதுக்குப்பா? நீ இனிமே திருட மாட்டேன்னு முடிவெடுத்ததும் உன்னை நான் சரியா புரிஞ்சுக்காம உன் மனசை நோக்கடிச்சிட்டம்மா. நான் உன்னை பெத்த அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பொண்ணுதாம்மா. உன்னை திருட்டு வேலை செய்ய சொல்லி உன் வாழ்க்கைய வீணாக்குன படுபாவி பையமாண்ணா. அப்பா, அதெல்லாம் ஒரு கெட்ட நேரம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க போய் தூங்குங்க. நீ என்ன மன்னிச்சுட்ட, அது உன்னோட பெருந்தன்மை. ஆனா அந்த கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாருமா. அப்பா, எதையோ யோசிச்சு இப்படி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்னை பத்தி கவலைப்படாதம்மா, இது அணைய போற விளக்கு. ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் வழி காட்டிட்டாருமா. ஏது இவ்வளவு பணம்? இது வெறும் அட்வான்ஸ் தாமா. அட்வான்ஸா? எதுக்குப்பா? ஆட் கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா. அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. வேலை முடிஞ்சதும் இன்னும் 3 லட்சம் ரூபாய் தருவாங்களாமா. இந்த வாய்ப்பை விட்டுட்டா மறுபடியும் கிடைக்காதுமா. எனக்கும் வயசாயிடுச்சு. உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமா இருக்காங்க. வேண்டான்னு மறுத்துடாதம்மா. ஆனா ஜாஸ்மின், நீ நினைக்கிற மாதிரி ஜானி கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ஜானி ரொம்ப நல்ல பையம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. அப்புறம் ஒரு விஷயம், நீ நாளைக்கே மும்பை போகணும்மா. மும்பைக்கா? ஆமாம்மா, அந்த கம்பெனி மும்பையில் தான் இருக்கு. சரிம்மா, இப்ப நீ தூங்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. ஹலோ ஜானி, நேத்து நைட் எல்லாம் உனக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணேன். உன் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்தது. எங்க போயிருந்த? நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அதான் நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கும். ஆமா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு ஆட் கம்பெனில மாடலா வேலை கிடைச்சிருக்கு. ஓ ஜாஸ்மின், இது ஒன்றும் ஏப்ரல் மாசம் இல்ல, இது மே. மீக்கும் எனக்கு வேலை கிடைச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன ஏமாத்தி அப்புறம் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு அறிவாளிய
என்ன சொன்னாலும் ஏமாத்த முடியாது. அது அதுக்கே அவமானம். இந்த அறிவாளியை எப்படியாவது சமாளிச்சு குடும்பம் நடத்த வேண்டிய கடமை உந்து தானே. ஜானி, தேவையில்லாம இப்படி நீ டாபிக்க மாத்தினா நான் போனை கட் பண்ணிடுவேன். சரி சரி, நான் டாபிக் மாத்தல. நீ மாடலா செலக்ட் ஆயிட்ட. வாட்ஸ் நெக்ஸ்ட்? நான் மும்பைக்கு போகணும். பாம்பேக்கா? ஆமா ஜானி, எனக்கு ஷூட்டிங் மும்பைல தான். அப்புறம் ஜானி, எனக்கு கம்பெனி 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சதும் பாக்கி 3 லட்சம் கொடுக்க போறாங்க. நீ இனிமே எந்த வேலைக்கு போக வேண்டாம். இந்த ஜாஸ்மின் சம்பாதிச்சு என்னோட ஜானிய ராஜா மாதிரி பாத்துப்பேன். என்ன ஓகே தானே? ஜானி, என்னாச்சு? மும்பைக்கு நீ எப்ப போகணும்? இப்பதான் கார் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன இப்போவா? ஆமா ஜாஸ்மின், நான் 10 நிமிஷத்துல அங்க வரேன். வேண்டாம் ஜானி, நீ வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்பணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் 3 நாள் கழிச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. பாய், லவ் யூ. அம்மாடி, டைம் அப்பா ஆயிடுச்சுமா. ஒரு நிமிஷம்ப்பா. ஜானி, போயிட்டு வர. see you. ஹலோ 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 ஜாஸ்மின். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. இந்தா. ஜானி, ஜானி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் ஜானி, சீக்கிரம் எழுந்திரி, பேப்பரை பாரு. ஏய், என்னடா சும்மா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? சுதாகர் அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைந்துள்ளார். நேத்து ராத்திரி தான்டா போன்ல பேசுறேன். என்ன நடந்திருக்கும்? சரி, நீ ஜோவை கூட்டிகிட்டு போயிடு, நான் அங்க போயிட்டு வரேன். சரியா? சரி. மேடம், ஜானி வந்திருக்கோம். நான் சுதாகர் பொண்ணு. என் பேர் ஐஸ்வர்யா. என் பேர் ஜானி. தெரியும். அப்பா ஃபோன் பண்ணும்போதெல்லாம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. எப்படி ஆச்சு? ஒண்ணுமே புரியல. நான் நேத்து தான் யூகேல இருந்து வந்தேன். வந்து பார்த்தா ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. எங்க அப்பா சவல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அவரு ஹார்ட் அட்டாக்ல சாகல. ஆமா, எனக்கும் அதே டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 வாட்டி உங்க அப்பா மேல மர்டர் அட்டாக் நடந்திருக்கு. அந்த 3 தடவை எங்க அப்பாவை காப்பாத்துறது நீங்க தானே எனக்கு தெரியும். மேடம், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஜானி, அப்பா பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ப்ளீஸ் ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஷூர், எனி டைம். நான் ஹார்பர்ல தான் இருப்பேன், வாங்க. என்ன பண்ற? हे क्यों नाटक कर रही हो? ए लौंडे, सोना धंधे में पहले ही पड़ा है। अगर पहले ही पड़ाव में फेल हो गई तो तेरे बाप को दिया हुआ 1 लाख बेकार में जाएगी। तेरे बाप ने तुझे समझा है नहीं? சரி, பாக்கி 3 லட்சம் எப்ப தருவீங்க? ए गाड़ी निकाल। गाड़ी रोक। Hey.
மேடம், நான் உங்களுக்கு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அது உங்களுக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் அழாதீங்க. இது என் டேடியோட மெடிக்கல் ரிப்போர்ட். என் அப்பாவோட பர்சனல் டாக்டரை நான் மீட் பண்ணேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டா இருந்ததா சொன்னாரு. ஹார்ட் அட்டாக்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. மேடம், ஐஸ்வர்யான்னு கூப்பிட்டாலே போதும். காலையில நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் இல்ல, அது கொலை. யாருக்குமே துரோகம் நினைக்காத ஏன் அப்பாவை, ஏழைகளுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே சேவை செஞ்ச ஏன் அப்பாவை என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் அரசியல் தான், அதான் உண்மையும் கூட. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பாவோட சாவுல யாருக்காவது லாபம் இருக்குன்னா அது அந்த கங்காதருக்கு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கங்காதருக்கு பக்கத்து ஊருக்கு எப்படியாவது தலைவன் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த ஊருக்காரங்க உங்க அப்பாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கடுத்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது எம்பி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் உங்க அப்பாவால நடக்கல. எப்பவும் உங்க அப்பா கூட சிரிச்சுக்கிட்டே பேசுற அந்த கங்காதரன் கண்ணுல எனக்கு ஒரு வெறி தெரிஞ்சது. என்னமோ உங்க அப்பா பண்ண நல்ல விஷயங்களால அவர் 3 வாட்டி தப்பிச்சிட்டாரு. அதே சமயத்துல அவர் பக்கத்திலே எதிரிகள் இருந்தாலும் தெரிஞ்சுக்காம பலியாயிட்டாரு. கவுண்டர் சொன்னது, நீங்க சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா எங்க அப்பாவை கொலை பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை வாங்கி தரணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஐஸ்வர்யா, இந்த விஷயத்துல இந்த ஜானி என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருப்பான். டேக் கேர். போயிட்டு வரேன். கிருஷ்ணா, இன்னைக்கு இந்த ஜானி ஃபுல்லா பயங்கர மூட் அவுட்ல இருக்கான். அப்படின்னா பட்டுக்கோட்டை ஒயின்ஸ்ல போய் ஃபுல்லா அடிச்சு மாட்டையாவ போறோம், அதானே? ம். ம். ஜானி, இந்த லுக்க நீ நேத்து கொடுத்திருந்தீனா ஓகே, இன்னைக்கு வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு 1 மாசத்துக்கு அப்புறம் நீட்டா ஷாம்பு, டவ் ஷாம்பு போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆம்பளைங்களுக்கு தாட்ஸ் வந்தாலும் டவுட்ஸ் வரக்கூடாது. அந்த டவுட்டால தான் சீதா அம்மாவே அக்னி பிரவேசம் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா கார்ல ஏன் இன்னைக்கு இவ்ளோ பேட் ஸ்மெல் வருது? ஹே ஜோ, உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. ஆனா ஜானி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா அந்த ஸ்மெல்லு நல்லா வந்துகிட்டு இருக்கு. அது என்ன நாத்தம்னு கொஞ்சம் பின்னாடி போய் டிக்கிய திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். டேய், வண்டியில ஏதாவது எலி சத்து இருக்குமோ? பாத்துடலாம். ஜானி, பாடியில காடியில பாடி. இவனா? டேய் கிருஷ்ணா, நம்ம வீட்ல ஒரு படம் பாப்போமே, ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல இவன் தான்டா ஹீரோ. ஜானி, இவன் படுத்து தூங்குறதுக்கு ஏசி அபார்ட்மெண்ட் இருந்தோம். நம்ம காரு கம்பார்ட்மெண்ட்டையே அவன் வீடு நினைச்சு தூங்கிட்டு இருக்கானே ஜானி. அவனா இங்க படுக்கலடா, யாரோ அவனை கொலை பண்ணி இங்க படுக்க வச்சிருக்காங்க. ஓ, கொலையா? கத்தாத. நீ கத்துறது கேட்டு யாராவது வந்தாங்கன்னா நம்மள ஜெயில போட்டுருவாங்க. ஜானி, நாம இந்த பாடியை இப்போ என்ன பண்ணலாம்? கிருஷ்ணா, இதான் சரியான இடம். ஜானி, எனக்கு தொடையெல்லாம் நடக்குது. சும்மா என்ன வெயிட்டா இருக்கா, தூக்கவே முடியல. 1 2 3. லிட்டில் ஸ்டார் மிச்சி வந்தா ஓடி சார். டேய், மொபைல் இப்பவும் ரிங் ஆகுதுடா. அது வந்து மொபைல்னு இருந்தா ரிங் ஆகத்தான் செய்யும்னு திரும்பவும் சொல்லிராதடா. அட படுபாவி பசங்களா, என்னோட அடிமைகளே, என் அண்ணன் தம்பியை விட நீங்க தாண்டா என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க பஜ்ரங்கி பாய்ஸ். நீங்க எல்லாம் என்னோட ஆட்டை டச் பண்ணலடா, கிஸ் பண்ணிட்டீங்கடா. பாஸ், நான் பிஸ் போயிட்டு வந்துறேன் பாஸ். அப்படியே போடணும். கிஸ் பிஸ் எல்லாம் அப்புறமா, முதல்ல அந்த பாடியை எங்க டிஸ்போஸ் பண்ணீங்கன்னு சொல்லி தொலைங்கடா. சொல்லுங்க பாஸ். ஓகே பாஸ்.
என்னடா இது அங்க 2 பாடி இருக்குது பாஸ் ஒன்னு பாடி இன்னொன்னு டம்மி. டேய் நேத்து முந்தா நேத்துலாம் இல்லாத பாடி இன்னைக்கு மட்டும் எப்பறா வந்துச்சு? பாஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? அட முட்டா பசங்களா, போலீஸ்கார ஃபோன் பண்ண போறீங்க? டேய் உங்களுக்கு எல்லாம் சோத்தம் போட்டு வளர்த்ததே வேஸ்ட். டேய் என் மொபைல்ல இருந்து ஃபோன் பண்ணா போலீஸ்காரங்க நம்மள ட்ரேஸ் பண்ண மாட்டாங்களாடா? இங்க பக்கத்துல எங்கயாவது எஸ்டிடி பூத் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்கடா. பாஸ் அதனால தான் பாஸ் உங்களை பாஸ்னு ஆமா சொல்றோம். பாஸ். பாஸ் பண்ணிக்குது பாஸ். கோயிலுக்குப்பான் ஏய் பாண்டு, சார் சார் பாண்டு நான் டியூட்டில ஜாயின் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? சார், இல்ல, எது? 1 மாசம் என்னுடைய லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன் சார் உடம்பு சரியில்லையா? இப்ப இருக்க சூழ்நிலையில நான் டியூட்டில ஜாயின் பண்ணேன்னா என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. போலீஸுக்கு கண்ணி எவ்வளவு முக்கியமோ கல்யாண பையனுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். கல்யாணமா யாருக்கு சார்? வேற யாருக்கு? எனக்கு தான்ப்பா. நீ கல்யாணத்துக்கு வரலனாலும் என் பையன் பிறந்த நாளைக்கு வராம இருந்துடாத. சார் அப்ப இத்தனை நாள் குவார்டர்ஸ்ல இருந்தது யாரு சார்? அது எல்எல்ஆர், இது டிஎல். சார் நீங்க பெரிய ஆள் சார். உட்காரு பாண்டு. அட சும்மா உட்காரு. தேங்க்யூ சார். நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீதான் பாண்டு, நீதான். தேங்க்யூ சார். கனவா சார்? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. போன் வருது பாருங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? இல்லப்பா ரயில்வே ஸ்டேஷன். ஐ எம் சாரி, ராங் நம்பர். ஏய் 100க்கு போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனான்னு கேக்குற, என்ன நடந்துச்சு? எல்லாம் நடந்துருச்சு, இன்னும் என்ன நடக்கணும்? என்னையா சொல்ற? ஹலோ சார், அடையாறுல இருக்கிற பிரிட்ஜுக்கு கீழே ஒரு பாடி கிடக்குது. இருக்கிற பாடி எந்திரிச்சு தானா போறியா? பணம் எப்படி எந்திரிச்சு போகும்? போனோமா? நான் சொன்னது பணம், பணம் இல்ல. மூடுவாய. சார் சார் உங்க பேர் என்ன சார்? உசுறு போற மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பேர் தான் ரொம்ப முக்கியமா? சீக்கிரம் போனா பாடி கிடைக்கும், லேட்டா போனானா பாடியோட போட்டி கூட கிடைக்காது. ஓகேவா? சார் சார் இது அது வந்து விடிஞ்சா கொள்ள கேஸ், ராத்திரி ஆனா கொலை கேஸ். போயா ஜானி கிட்ட கார்கிய கொண்டு வர சொல்லு. தல வண்டி ரெடி. டிக்கெட். அட என்ன தல, என்னாச்சு? ஏன் இப்போ டென்ஷனா இருக்கீங்க? அட அது ஏன்பா கேக்குற? அடையாறு பிரிட்ஜு கீழே ஏதோ ஒரு பாடி கிடக்குதான். ஹாய் ஜோ, சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா வாங்கி கொடுக்க போறியா? யோ வாயா. சார் சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார். இங்க படபடன்னு அடிக்குது. படபடன்னு இந்த இடத்துல உனக்கு அங்க அடிக்குது, எனக்கு இங்க படபடங்குது. ஓட்டனா 2. யோ ரைட்ரே, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வரேன். அப்ப கிளம்பு. பாய் ஜோ, நெக்ஸ்ட் டைம் டிஃபன் வாங்கி தரேன். ஆல் தி பெஸ்ட் தல. தேங்க்யூ ஜானி. டேய் என்னடா பாடி ரிலீஸ் பண்ணி இன்னும் 1 hour கூட ஆல, அதுக்குள்ள தெரிஞ்சு போயிடுச்சு. இத்தனை நாளா சுதாகர் தான் தலைவலி கொடுத்துட்டு இருந்தான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் பொண்ணால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. அந்த சுதாகரை கொலை பண்ணி அந்த பழியை ஜானி மேல போட்டு ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம்னு நினைச்சேன். சுதாகர் பொண்ணுகிட்ட உங்க அப்பாவை கொலை பண்ணது ஜானி தான்னு சொல்லி அவளை நம்ப வச்சேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஜானி கூட அந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமா இருக்கா. எனக்கு என்ன பயம்னா, சுதாகர் சாகிறதுக்கு முன்னாடி ஜானி கிட்ட எதையாவது சொல்லியிருக்கானா, இல்ல சுதாகரோட பொண்ணுக்கு நம்ம மேல ஏதாவது சந்தேகமா? பத்தாததுக்கு அவ ஏதோ ஒரு ஃபைலை காட்டிக்கிட்டு இருந்தா. ஹே பிரதர், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. அதுக்கப்புறம் நீ தான் பார்ட்டி பிரசிடென்ட், நீ தான் எம்பி கேண்டிடேட். அதுக்கப்புறம் பாரா அந்த ஜானிய கூறு போட்டுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓன்னு சொன்னா போதும், அந்த சுதாகர் பொண்ணையும் தூக்கிடுறேன். டேய் போடா, எங்கேயாவது போய் கல்ல பொறுக்கி பொழைச்சுக்கோ. போடா போ. தேங்க்யூ பாஸ். பஜரங்கி பாய்ஸ். எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு இமயமலையே கொண்டு வந்து தலையில வச்சா கூட நான் கூலாக மாட்டேன். போங்கடா பஜரங்கி பாய்ஸ், வாங்க. இன்னையோட உங்களுக்கும் எனக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. நான் மும்பைக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன். அதனால நீங்களும் உங்க ஊருக்கு போய் செட்டில் ஆயிருங்க.
இந்தாங்கடா பணம் வச்சுக்க. எங்களுக்கு பணம் வேணாம் பாஸ். 999 ரூபாய்க்கு மேல ₹1 இருந்தா கூட டாக்ஸ் கட்டணும் நீங்க தான் பாஸ் சொன்னீங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம், உங்க அன்பு தான் வேணும் பாஸ். உங்க அன்பு தான் வேணும். நம்ம பசங்க தூக்கி போட்ட பாடி 2 நாளா எங்க போச்சுனே தெரியலையே. சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. பார்த்து கூட்டிட்டு போமா, காலங்கட்டு கிடக்கு. அப்புறம் எங்களை தேடி வருவீங்க. இது என்ன கேஸு? ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா சார். எந்த ஊரு? ஜார்க்கண்ட். டேய், கேள்வி கேட்டா சத்தமா சொல்லணும். இப்படி வாய்க்குள்ளேயே முணங்க கூடாது. ஊர் என்ன? ஜார்க்கண்ட் சார். நீ என்னையா நக்கல் பண்ற? ஜார்க்கண்ட்ங்கிறது ஊர் சார். ஜார்க்கண்ட்ங்கிறது ஊரா? என்னடா ஊர் பேர் அது? நீ ஜார்க்கண்ட்ங்கிற எனக்கு ஜட்டின்னு கேக்குது போ. ஜார்க்கண்ட் எங்க இருந்து இப்படி ஒரு பேரை வச்சாங்க? ஜானி தல, என்னப்பா இது காலங்காத்தால வந்திருக்க? ஓ ஏட்டு இந்த கார்கியை கொடுப்பா. ஐயோ தல தல, நான் கார் கேட்க வரல தல. ராத்திரி எல்லாம் சுத்தமா தூக்கம் இல்ல, டயர்டா இருக்கு, பேச முடியல. என்ன விஷயங்கிறத கரெக்டா சொல்லு. நான் நேத்துல இருந்து ஜாஸ்மினுக்கு கால் பண்றேன், ஆனா அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு எனக்கு இதான் பிரச்சனையா? சினிமான்னா அப்படிதான்ப்பா. ராத்திரி பகல், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எதையும் பார்க்க மாட்டாங்க. எப்ப வேணாலும் வேலை செய்வாங்க. அது இல்ல தல, நான் இந்த டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்தேன். சினிமா பக்கம் போயிட்டா பழசெல்லாம் மறந்துடுவாங்களாமே, அது உண்மையா? டேய், ஜானி ஜாஸ்மின்னா ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன் ஜோடி மாதிரி. நீ தேவையில்லாம எதையாவது யோசிச்சு மனசை குழப்பிக்காத. ஆமா, அப்புறம் நம்ம பிசினஸ் டீல் என்ன ஆகுறது? புரியுதா? நான் வேகமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி தல. ஜானி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் 3 தடவை என் உயிரை காப்பாத்தினவன். அவனோட தொழில் திருட்டு தொழிலா இருந்தாலும் அவன் என்னைக்கும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான். நான் என் வாழ்க்கையில அதிகமா நேசிக்கிறவங்க என் மனைவி, என் மக, அப்புறம் ஜானி. இதுவரைக்கும் என்னோட மனைவியும் மகளும் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஜானியும் என் மனசுல இருக்கான். ஜானி என் மனசை ஜெயிச்சவன். வேண்டாம் வேண்டாம் ஜாஸ்மின். ஜானி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஹலோ ஜானி, ஜானி, ஜாஸ்மின். ஜாஸ்மின், ஜாஸ்மின், நான் நேத்துல இருந்து உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. உன்கிட்ட பேசாம பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. எங்க இருக்க? ஹலோ ஹலோ ஜாஸ்மின், பேசு ஜாஸ்மின். ஜாஸ்மின், ஏன் சைலண்டா இருக்க? பேசு. ஹலோ ஜாஸ்மின், என்னாச்சு? ஜாஸ்மின், ஏன் அலற? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு ஜாஸ்மின், என்னாச்சு? ஜானி, என் அப்பா என்ன வேலைக்குன்னு சொல்லி பாம்பேல ரெட் லைட் ஏரியாக்கு வித்துட்டாரு. ஆனா நான் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். சரி, இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே அங்க வரேன். எங்க இருக்க? ஜானி, பயப்படாத, நான் சேஃபா தான் இருக்கேன். நானே வந்துடுறேன். ஜாஸ்மின், என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. நீயும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத ப்ளீஸ். ஜானி,
என்கிட்ட காயின் இல்ல. எல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம். ஓகே. ஆனா ஒண்ணு, நீங்க வந்த உடனே இன்னைக்கே சர்ச்சில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜாஸ்மின். சரியா? என்ன சொல்ற? ஹே ஜாஸ்மின், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணே ஒரே ஒரு முத்தம் கொடு ப்ளீஸ். ஜானி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ போதும் போதும்ன்ற அளவுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். ஜானி, டயனா, இது என்ன டயனா? ஜானி, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். என்கிட்ட சொல்லாம எப்படிடா நீ கல்யாணம் பண்ணுவ? கல்யாணம்னா விளையாட்டு நினைச்சியா? பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் இந்த பணம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இது எப்படி என்னால வாங்கிக்க முடியும் டயனா? இது ஃபாரின்ல இருக்கிற உங்க பிள்ளைக்காக சேர்த்து வச்சது தானே? இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன். கல்யாணமே ஆகாத இந்த டயானாக்கு புள்ள எங்கிருந்துப்பா வருவான்? அப்போ நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா டயனா? எல்லாம் இந்த ஜானியோட பாசத்துக்காக தான், இந்த ஜானிக்காக தான். இது மட்டும் இல்ல ஜானி, உன் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் நான் தான் தச்சு தருவேன். நீ வேற இன்னைக்கே கல்யாணம்னு சொல்ற, அதனால தைக்க முடியாது. நான் இப்பவே போய் சூட் வாங்கிட்டு வந்துடுறேன். டயனா, எனக்கு எதுக்கு சூட்? ஆக்சுவலி நமக்கு அதெல்லாம் சூட் ஆகாது. இது ஜானியோட கல்யாணம் இல்ல, இந்த டயானாவோட மகன் கல்யாணம். நீ எதுவும் வேணாம்னு சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். நான் வாங்கிட்டு வர சூட்டை போட்டுக்கிட்டு தான் நீ சர்ச்சுக்கே போகணும்பா. சரி. ஹலோ ஐஸ்வர்யா, சொல்லு. ஜானி, உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ப்ளீஸ் வர முடியுமா? ஓ, வாட் அ கோஇன்சிடென்ஸ். நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அப்போ நீங்க ஹார்பர் கிட்ட வந்துடுறீங்களா? நான் அங்க வெயிட் பண்றேன். ஷூர். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். See you soon. கிட்ட வராத.
கிட்ட வந்து கழுத்தை அறுத்துருவேன். ஜானி, save me. Please save me. Please. கிட்ட வராத, கண்டிப்பா அறுத்துருவேன். சொன்னா கேளு. யாருக்குமே துரோகம் நினைக்காத என் அப்பாவை கொலை பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? என் அப்பா உயிர் எடுத்த உன்னோட உயிர் இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க மேடம். ஜானி, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. ஜானி, ஜானி, ஏன்பா இங்க படுத்துட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உன் கல்யாணத்துக்கு சூட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டுக்கோடா. ஓ, நான் இங்க இருக்கேன்னு வெக்கமா இருக்கா? சரி, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். நீ இந்த சூட்டை போட்டுக்கோ. ஆ? ஏன்டா பேசாம இருக்க? பேசுடா, பேசு ஜானி, பேசு ஜானி. ஜானி! ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இன்னைக்கு என் பையனோட கல்யாணம். நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க, எல்லாரும் வாங்க.